நம் குருமகானின் ஒரு அற்புதமான தத்துவத்தை பற்றி மனித பிறவியின் நோக்கம் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த உலகத்தில் சுமார் 84 லட்சம் வகை உயிரினங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவற்றிலே மிக உயர்ந்ததாக கருதப்படுவது இந்த மானிட பிறவி. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று அவ்வை தாய் சொல்லியிருக்காங்க. ஏன் அரிது என்று சொல்கிறாங்க என்று சொன்னால், மனித பிறவிக்கு முன்னாடி நாம் பல பிறவிகளை கடந்துதான் வந்திருக்கின்றோம். அவ்வளவு சுலபமாக இந்த மனித பிறவி வாய்ப்பதில்லை. புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி என்று எத்தனையோ பிறப்புகளை சொல்லிவிட்டு செல்லான் இந்த தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்த பிறகே இந்த மானிட பிறவி கிடைத்திருப்பதாக மணிவாசக பெருமான் பாடுகின்றார். அதாவது இந்த உயிர் என்பது ஒரு செல் அமீபாவிலிருந்து ஆரம்பித்து அப்படியே ஒரு பெரிய பிறப்பு இறப்பு சுழற்சிக்கு ஆட்பட்டு இப்போது மனிதனாக உருவெடுத்து வந்திருக்கின்றது. இனி அடுத்த நிலையான மகான் என்ற நிலைக்கு, அதாவது தெய்வ நிலைக்கு உயர வேண்டும். மனிதனால் மட்டுமே தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும், தெய்வ நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ளவும் முடியும். அதனால்தான் இந்த மனித பிறவி மிகவும் மகத்தானது என்று மகான்கள் சொல்கின்றார்கள். அப்பேற்பட்ட அரிதான இந்த மனித பிறவி எதற்காக அருளப்பட்டிருக்கிறது என்றால், வாழ்வின் மிக உயரிய நோக்கமாகிய இறைநிலையை உணர்வதற்காகத்தான். ஆனால் நம்முடைய மனமானது அதை விடுத்து பலவிதமான ஆசைகளில் சிக்கிக்கொள்கிறது. கார் வேணும், பங்களா வேணும், நிறைய சொத்து வேணும், நல்ல வாழ்க்கை துணை வேணும், இப்படி எத்தனையோ ஆசைகள் வைத்திருப்போம். உண்மையிலேயே நமக்கு என்ன வேண்டும் என்றால், பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுதலை தான் வேண்டும். அதாவது ஆன்ம விடுதலை. ஆன்மாவுக்கு எப்போது விடுதலை கிடைக்கும் என்றால், எதிலெல்லாம் நாம் பிடிப்பு வைத்திருக்கின்றோமோ அவற்றிலிருந்து விலகி இருந்தால் மட்டுமே ஆன்ம விடுதலை சாத்தியம். நமக்கு இருக்கும் ஆசைகள் எல்லாமே ஆரம்பத்தில் இன்பத்தை தரும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சலிப்பு வந்துவிடும். அது செல்போனாக இருந்தாலும் சரி, வாகனமாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய வாழ்க்கை துணையாகவே இருந்தாலும் கூட ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். போக போக போர் அடித்துவிடும். சரி, என்ன பண்ணுறது, வாழ்ந்துதானே ஆக வேண்டும் என்ற சலிப்போடு தான் பல பேர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஒரு விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒன்றை ஆசையாக நம்மோடு வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தோமோ அது நம் கைக்கு கிடைத்த பிறகு கொஞ்ச காலத்திலேயே அலுப்பு தட்டிவிடும். எதுவுமே நிலையான சந்தோஷத்தை தருவதில்லை. அப்போது இந்த இயற்கையை நாம் கூர்ந்து கவனித்தோமேயானால் அது ஏதோ ஒன்றை நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பதாக தோன்றும். அதாவது நிரந்தரமான திகட்டவே திகட்டாத இன்பத்தை தரக்கூடிய எதுவுமே வெளியே இல்லை என்று மறைமுகமாக நமக்கு அது அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றது. ஆனால் நாம் அதை சரியாக உணரும் வரை இந்த இயற்கை பலவிதமான ஆசைகளில் நம்மை சிக்க வைத்து ஒரு கேம் ஆடிக்கொண்டே இருக்கும். இந்த கேம் நமக்கு சலிக்கவே சலிக்காது. எத்தனையோ இன்பங்களை அனுபவித்த பிறகும் கூட இன்னும் என்ன அனுபவிக்கலாம், இன்னும் என்ன அனுபவிக்கலாம் என்றுதான் இந்த மனம் ஓடிக்கொண்டே இருக்கும். நாம் எதை நோக்கி ஓடுகிறோம், நாம் எதற்காக இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம் என்பதை பற்றி சிந்திப்பதே இல்லை. அதற்காக ஆசையே கூடாதா என்றால் அது பேராசையாக கடும் பற்றாக மாறிவிடக்கூடாது என்றே மகரிஷி சொல்கிறாங்க. உதாரணத்திற்கு ஒரு சம்பவம் பற்றி சிந்திப்போமே. சொந்தமாக ஒரு கார் வாங்கி, அதுவும் விலையுயர்ந்த காராக வாங்கி அதில் பயணிக்க வேண்டும் என்று ஆசை இருப்பதாக வைத்துக்கொள்வோம். ஆசைப்பட்டபடியே கார் வாங்கியும் விட்டோம். ஆனந்தமாக அந்த காரில் பயணித்து கொண்டிருக்கும் போது எங்கிருந்தோ ஒரு கல் வந்து விழுந்து கார் கண்ணாடி உடைந்து விடுகிறது. இப்போது உடைந்தது கார் கண்ணாடி மட்டுமல்ல, நம்முடைய மனமும் தான். இதே சம்பவம் நம் நண்பனுடைய காரில் அவரோடு பயணிக்கும் போது நடந்திருந்தால் நம்மை அது பெரிதாக பாதிப்பதில்லை.
நண்பரை சமாதானப்படுத்திவிட்டு வந்து விடுவோம். ஒரே சம்பவம் தானே இரண்டுமே. இன்னொருவருடையது என்று நினைக்கும் போது மனம் வலிக்கவில்லை. எப்போது அது என்னுடையது என்று நினைத்து மனம் அதை பற்றி கொண்டதோ அப்போதுதான் துன்பப்படுகிறோம். அதையே வள்ளுவ பேராசானும் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்று விளக்குகிறார். எதிலிருந்து எல்லாம் நீ விலகி இருக்கின்றாயோ அதிலிருந்து எல்லாம் உனக்கு துன்பமில்லை என்பதே அதன் பொருள். எந்த ஒன்றையும் உன்னை விட்டு விலக்காதே, நீ அதிலிருந்து விலகி இரு என்பதே உண்மையான துறவு. அது பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது உறவாக இருந்தாலும் சரி, தாமரை இலை தண்ணீர் போல பட்டும் படாமலும் வாழ பழகி கொண்டால் வாழ்க்கையில் துன்பமில்லை. இந்த உயரிய ஞானம் மனித பிறவிக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். எந்த ஒன்றை பற்றி கொண்டால் நம் வாழ்வின் உயரிய நோக்கத்தை அடைய முடியுமோ அந்த ஒன்றை மட்டுமே கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். அது வெளியே இல்லை, நம் ஒவ்வொருவருக்கு உள்ளும் இருக்கின்றது. அதை உணர வேண்டுமானால் நம் அகம் நோக்கி உள்ளார்ந்து பயணிக்க வேண்டும். அதைத்தான் மகான்கள் கட உள் என்று சொன்னார்கள். அதையும் மனிதன் சரியான பொருளில் புரிந்து கொள்ளவில்லை. அதையே நம் அருள் தந்தை அவர்கள் ஒரு கவிதையாக வடித்துள்ளார்கள். கட உள் என்று சொல்லிவிட்டான் கருவறிந்தோன், கருத்தறியான் ஊன்றி இதை காணவில்லை. கட உள் என்ற ஆகினையின் குறிப்பை மாற்றி கண்டறிந்த நிலைக்கே அப்பெயரை கொண்டான். கட உள் என்ற இரு சொல்லை ஒன்றாய் கூட்டி கடவுள் என்றே சொல்லி சொல்லி வழக்கமாச்சு. கட உள் என்று மனிதன் ஒரு குறிப்பு தந்தான். கடவுள் எங்கே என்று பலர் தேடுகின்றார். பேரின்ப நிலையை தரத்தக்க அந்த மெய்ப்பொருளை நமக்குள்ளாக ஆழ்ந்து தவமியற்றி உணர்ந்து கொண்டு வாழ்வின் உன்னதமான நோக்கத்தை நிறைவேற்ற முனைவோம். நன்றி. வாழ்க வளமுடன்.